நீயும் ககனும் சேர்றதுக்காக அந்த செரி வந்து ஏன் கழுத்துல தாலியை கட்டி விட்டுட்டான். ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற வரைக்கும் அந்த செரிக்கும் எனக்கும் கணவன் மனைவின்ற அடையாளமே உருவாகாதுன்னு நீ இந்த ஃபர்ஸ்ட் நைட்ட பிளான் பண்ணிருக்க. இந்த ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் முடிஞ்சிட்டா உனக்கும் ககன் மாமாக்கும் லைன் கிளியர் ஆயிடும் நீ நினைச்சுதானே இவ்ளோ பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்க. நான் இனிமே ஆரம்பிக்க போற டிராமாவை பாரு. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என் கழுத்துல இந்த தாலி இருந்தாலும் அருந்தாலும் என் மனசுல எப்பவும் ககன் மாமா தான் இருப்பாரு. Be prepared for the new drama of Nakshatra. நீ இந்த அளவுக்கு மாறிட்டேனா என்னால நம்ப முடியல. நம்பிதான் ஆகணுங்க. இன்னில இருந்து கணவன் தான் கண் கண்ட தெய்வம்ன்ற பொண்டாட்டியா இனிமே என்ன பார்க்க போறீங்க. இந்தாங்க பால் குடிங்க. ஏய் சீப்போ, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த பால்ல ஏதோ கலந்துருக்க. இல்ல, ஏதோலாம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச விஷம் தான் கலந்துருப்ப. அதனால்தான் இந்த அளவுக்கு பாசத்தை கொட்டி நல்லவ மாதிரி நடிக்கிற. நோ, நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன். ஐயோ, தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க. என் மேல சத்தியம், நான் முழுசா மாறிட்டேன். உங்க மேல சத்தியங்க, உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். விடு, எனக்கு வேணாம், எனக்கு வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். அதுல நீ விஷம் கலந்துருக்க. அன்பை தவிர நான் வேற எதையும் கலக்கலங்க. அப்போ நீ குடி. நீ குடிச்சதுக்கு அப்புறம் நான் குடிக்கிறேன், குடி. ராமா, நம்ம கலாச்சாரப்படி புருஷனுக்கு முன்னாடி பொண்டாட்டி சாப்பிடுவாங்களா இல்ல பால் தான் குடிப்பாங்களா? நீங்க பாதி குடிங்க, மீதி பாதிய நான் குடிக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பாதி குடிக்கிறதுக்குள்ளேயே நான் நிச்சயமா செத்துருவேன். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் நீயே குடி, நீயே குடி. வேண்டானா எப்படிங்க? பாதி பாலை என் கையால நானே குடிக்க வைக்கிறேன். குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு நீங்களே கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அப்பதான் நீங்க என் அன்பை புரிஞ்சுக்கிட்டு என்ன உங்க பக்கத்துல அரவணைச்சுப்பீங்க. குடிங்க, குடிங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாங்கறல, எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாங்கறல, கொஞ்சமா குடிங்க. குடிங்கன்றல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். விடுங்க. இருடா, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. செரி, செரி, அடிக்காத செரி. செரி, அடிக்காத செரி. ரெடி பண்ணு. ஐயோ, அடிக்காத செரி. என்ன பண்ற? ஏய் நட்சத்திரம், நிப்பாட்டு. நிப்பாட்டுங்கறல. எதுக்கு நீ கத்துற? நிப்பாட்டு. என்ன சித்தி அந்த சத்தம்? நம்ம நட்சத்திரம் அவளை அட்ஜஸ்ட் பண்ணியும் அவன் நம்ம நட்சத்திராவை அடிக்கிறான்னா? ஐயோ, எனக்கும் அப்படித்தாமா தோணுது. வா, சீக்கிரம் போய் பார்க்கலாம். பேபி, வா. நிப்பாட்ரி. கத்தாத, நிறுத்து. ஏன் இப்படி பண்ற? நட்சத்திரா, நட்சத்திரா, அம்மாடி. நட்சத்திரா, நிப்பாட்ரி. நட்சத்திரா, அம்மாடி. நட்சத்திரா, கதவு தர. தெரியலையேம்மா, நட்சத்திரா. அம்மாடி, தெரியலையே. மாமா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க மாமா. நட்சத்திரா, நிறுத்து, நிறுத்து. நட்சத்திரா, 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 ஐயோ கடவுளே. நட்சத்திரா, பேபி, என்னாச்சு பேபி? இப்ப என்ன பண்றது? பேபி
பேபி என்னாச்சுன்னு நட்சத்திரா சொல்லுமா? என்னாச்சுமா? எதுக்கு அப்படி கத்துன? என்னாச்சு? ஐயோ பேபி என்னாச்சுன்னு டேய் சொல்லுமா? சரி, என்னாச்சு? என்னடா பண்ண? ஏன் அப்படி கத்துன? இங்க பாரு, என்னாச்சுன்னு சொல்லுடா. ஐயோ, நீ இவ்ளோ தூரம் இறங்கி வந்தியே, என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன்னு சொன்னியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேட்டதுக்கு டாடி சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கிறேன்னு சொன்னியே. என்னம்மா இது? பாத்தீங்களா மாமா, என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு? இதெல்லாம் உங்களாலதான் நடந்துச்சு மாமா. அம்மா நட்சத்திரா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா? நான் சொல்றேன் மாமா. டேய், நீ வாய மூடு. முதல்ல என் பொண்ணு சொல்லட்டும், அதுக்கப்புறம் தான் நீ சொல்றது என்னன்னு நான் கேட்பேன். அம்மா நட்சத்திரா, நீ சொல்லுமா. சொல்லு பேபி, என்ன ஆச்சுடா? சொல்லுடா. டாடி, நீங்க சொன்ன மாதிரியே அவர்தான் என் புருஷன். அவர் கால்ல விழுந்துட்டு பாலை கொடுத்த. கிளாஸ் தூக்கி போட்டது என்னமோ உண்மை, மத்தது இல்ல உங்களோட பொண்ணு பொய் சொல்றான்னு சொல்லி எங்களை நம்ப வைக்கிறதுக்கு நீ முயற்சி பண்றியா? இப்போ இல்லடா, நட்சத்திரா கழுத்துல தாலி கட்டப்பவே உன்னை நான் அடிச்சிருக்கணும். என் தங்கச்சி பையங்கிறதுனால உன்னை சும்மா விட்டுட்டேன். மறுபடியும் நீ என்னோட பொண்ணு மேல கை ஓங்கணுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டேடா. அண்ணா, இதெல்லாம் சரி பண்ணான்னு என்னால நம்ப முடியலன்னா. எனக்கு செரிய பத்தி நல்லா தெரியாம அப்படிப்பட்ட மீரா, அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வராத. டேய் சரி, என் பொண்ணோட புருஷன் நீ, அத முடிவு பண்ணிக்கோ. அப்படி இல்லாம என்னோட பொண்ண இப்படி கொடுமைப்படுத்தி மறுபடியும் என் பொண்ணு மேல நீ கைய வச்சேன்னு வை, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். கொன்னு போட்டுருவேன். நான் அங்க சோஃபாலேயே படுத்துக்கிறேன், நீ இங்க படுத்துக்கோ. இது உனக்கு